உண்மையிலேயே நான் வந்து அப்ப இதுக்கு போயிருக்கேன், களக்காடு ஏர்வாடியில நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். அப்ப எனக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. நான் ரொம்ப காலேஜ் முடிச்சதுல இருந்தே ஒரு எஸ்பிசிஐடியில் ஒருத்தர் இருந்தாப்புல, அவர் வந்து நிறைய நல்ல தொடர்பு. திடீர்னு எனக்கு ஃபோன் அடிச்சார், என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நல்லா இருக்கு. ஆனால் அவர் அப்பதான் போலீஸ் ஆகிறாரு. அப்போதான் எனக்கு நல்ல தொடர்பு. இப்போ ஒரு 10-15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. சொல்றாரு, அதை தெலுங்குல சொல்றாரு. தெலுங்குல என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஆந்திராவில் இருக்கான், சும்மா நான் எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன், ஏய் பகுத்தறிவு மண்ணுடா அப்படின்னு பெருசா இருந்தேன். என்ன கலாய்க்கிறான், என்னால பதில் சொல்ல முடியலன்னா. கண்டிப்பா எப்படா விஜய் தேர்ந்தெடுத்தீங்க, பீகாரே கலாய்க்குது, எப்படா விஜய் தேர்ந்தெடுத்தீங்க, என்ன பகுத்தறிவு, என்ன பண்ணிட்டாருன்னு. அப்ப அவன் நம்ம கேட்கற கேள்விதான், அது அவன் வந்து நம்மளை பார்த்து கேட்கறான் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒண்ணுமே இல்லை, நம்மகிட்ட ஒரு ஸ்டார்ட் இருந்தா போதும், ஒரு 100 இன்ஸ்டாகிராம் ஐடியில வந்து சும்மா ஜாலியா வந்து பணத்துக்காக இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் எங்க தொண்ணை அப்படின்னு சொல்லி எதையாவது பேசிக்கிட்டு இருந்து அது மக்கள்கிட்ட கொண்டு போய் பண்ண முடியும், எங்களால வந்து பாறையை உருட்ட முடியும், அந்த தைரியத்துல இப்ப அண்ணாமலை பிஜேபி சொல்லி வந்திருக்கிறாப்ல. ஆமா ஆமா. ஓ, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்காங்க, இளைஞர் கூட்டம் அப்படிங்கிற. நடிப்பவர்களை விடுங்க, நீங்க வந்து படித்தவர்களை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்ப நடித்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, படித்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு இவர் கேட்க வர்றாரு. டேய், விஜயோட தமிழ்நாடு முடிவு பண்ணிருச்சு, எப்பா இந்த அனுபவம் இல்லாத எவனும் தேவையே இல்லைன்னு. நீ நடிச்சவனா இருந்தாலும் படிச்சவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் அனுபவம் இல்லாதவன் வந்தா இப்படிதான் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு மாசத்துல மக்கள் பார்த்துட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இப்ப அண்ணாமலைக்கு சேர்த்தே கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பேசுறதா இருந்தா. இப்போ திடீர்னு வந்து விஜய் வந்துட்டதுனால ஆளாளுக்கு இப்போ ஒரு தைரியம் வந்துருச்சு. விஜய்க்கு வந்துருச்சு, விஜய் அண்ணாமலைக்கு வந்துருச்சு. அண்ணாமலையை நம்பி பாஜக டிசைன் பண்ணிட்டு ஓடுறானுங்க எல்லாருமே. மேபி அது ஒரு செட்டிங்கா கூட இருக்கலாம் பிஜேபி வந்து. ஏன்னா பிஜேபி இஸ் ஃபேமஸ் ஃபார் கிரியேட்டிங் ப்ராக்சி பார்ட்டிஸ். ஏன்னா அவங்க காஷ்மீர்ல அப்னாதல் ஆரம்பிச்சது வந்து பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ப்ராக்சி மூலமா உள்ள வரப்பாங்க, இன் ஆல் பாசிபிள் மீன்ஸ் அண்ட் வேஸ் உள்ள வந்துடணும்னு நினைப்பாங்க. அதுக்கான முயற்சியோட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் இந்த ஐடியாவை கொடுத்தது விஜயோட வெற்றி தான்.